எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இதில் வந்து பார்ட்டிசிபேட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு. இதில் ப்ரமோ சாங் ஆசம் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு கோரியோ பண்ணியிருந்தோம். அதில் வந்து துஷந்த்தும் கேப்லாவும் சூப்பராக ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. துஷந்த் வந்து இந்த சாங்கை ப்ரமோ சாங்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஷாக் இருந்தது. என்னது ஜெயபிரகாஷோட சன்னம் அப்படின்னா எல்லாருமே அந்த ஒரு வியப்பில் இருந்தாங்க. ஸோ அது க்யூட்டாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி அவர் பண்ணது. நான் சொல்கிறது வேண்டியதில்லை, சாங் பேசும் நம்ம பேசுகிறதோட. இதோட ஆரம்பத்தில் நம்ம வேல் முருகன் அதாவது நானும் முருகர் பக்தர், அவர்களும் வேல் முருகன் போது எனக்கு கால் வரும்போது சார் இந்த ப்ரமோ சாங்க்கு ஒரு ப்ரமோ பண்ணார். அதுவே 36 டிஸ்ட்ரிக்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் அதை ஒரு கேபிளில் பண்ணி அவ்வளோ வெற்றி பண்ணார் அந்த ப்ரமோவே. அப்போது படத்தை எந்த அளவுக்கு எத்தனை போய் சேர்ப்பாருன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த ப்ரமோவில் இவ்வளோ எஃபெக்ட் எடுக்கிறவர் இந்த ட்ரெய்லர்லேயும் இந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரும் அவங்கவுங்களும் வாழ்ந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு வேல்முருகன். பார்க்கும்போதே தெரியுது. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இது வந்து ஒரு நம்ம ட்ரெய்லர்லேயே அந்த வெற்றி தெரியுது. நம்ம சங்கர் அந்த வில்லனாக பண்ணும்போது அந்த எமோஷன்ஸ் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ராதா ரவி சார். நான்லாம் 90s கிட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், நாங்கள் 2K கிட்ஸ் மாதிரி தான் இருப்போம். பட் ராதா ரவி சார் ஒரு ஃப்ரேமில் வந்தார்னா அது என்ன வில்லத்தனமாக இருந்தாலும், அது காமெடியாக இருக்கட்டும், அது ஒரு இது அந்த சீரியஸாக அந்த டைலாக் டெலிவரி இருக்குது பாருங்கள் சார், பயங்கரமான ஃபேன் சார். சான்ஸே இல்லை சார். அதெல்லாம் வந்து ஸ்டாண்ட் அவுட்டில் யாரும் அப்படி வந்து நிறுத்தி அது ஃப்ரேமில் வந்தாலே போதும். அது நம்ம ரசிகர்கள்லாம் தெரியும். அப்புறமா நம்ம போபோ சசி மியூசிக் என்னங்க அந்த அதாவது எல்லா சாங்குமே ஒரு அண்டர் கிரவுண்டில் கேட்குற மாதிரி, இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரி மாதிரி ஒவ்வொரு ட்ராக் ஆசம் ஃபீல்டில் எல்லா ட்ராக்குமே சூப்பராக இருக்குப்பா, செம்மையாக இருக்குது. நான் இப்போ தான் எல்லா ட்ராக்குமே கேட்குறேன், செம்மையாக இருந்தது. பயங்கரமாக பெரிய பெரிய படத்தெல்லாம் திருப்பி வருவீங்க. நம்ம கேமராமேன் சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு ஸ்ரீராம்னு சொல்லிட்டு. அந்த ப்ரமோஷன் எவ்வளோ சீக்கிரம் எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் அந்த குவாலிட்டி, அந்த ஒரு விஷயம், இந்த கேமரா நம்மளை எடுத்துகிட்டு போய் சேருது. ஓகே, தேங்க்யூ. இதில் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமாக நம்ம அன்பு சார் இந்த படத்துக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு சின்ன படம் எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆனால் கண்டென்ட் ஒரு கான்செப்ட்டுங்க. நீங்கள் தண்ணி கேன் இப்போ எங்கள் வீட்லேயே இருக்கட்டும், கீழே இந்த தண்ணி கேனை மேலே எடுத்துவாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வரும். எங்கள் வீட்லேயே சொல்லுவாங்க என் ஒய்ஃப், நான் போய் மேலே எடுத்துகிட்டு வரணுமா. அதுமாதிரி வீட்டுக்குள்ளேயே அந்த தண்ணி கேன் கனெக்ட் ஆகும்போது தண்ணி கேன் போடுறவங்க கனெக்ட், அந்த கான்செப்ட்டுக்கே இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இந்த மாதிரி நான் நிறையா ப்ரெஸ் ரிலீஸ் வந்து எம்சி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தருணத்துக்கு தான் நம்ம வாழ்க்கையில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு தருணம் இருக்கும். எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் த மூமெண்ட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறையா இந்த படம் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து நிறையா எம்சி பண்ணியிருக்கேன், நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறையா சீரியல்ஸ் பண்ணிட்டேன். பட் ஒரு தடவை ப்ரெஸ் ரிலீஸ் எம்சி பண்ணும் போதும் என்னைக்கு என் படம் வரும், என்னைக்கு என்னோட படத்தோட ப்ரெஸ் ரிலீஸ் வரும், இந்த மாதிரி நான் பல ஆண்டுகளாக கனவு கண்டதில் தவம் பண்ணியிருக்கேன். எங்கே கோயில் போனாலும் எங்கே போனாலும் அந்த ப்ரேயர்ஸ் அதில் வந்து இந்த படம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. It is not just, it's a magic. நிஜமா this movie is a magic. எனக்கு எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் இதை நல்லா நடிக்கிறீங்க, நீங்கள் இதை நல்லா பண்ணியிருக்கீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த படம் தான். எனக்கு தெரிஞ்சு என்னோட பயணம் இதுக்கப்புறம் தான் தொடரப்போகுது நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ வாஸ் ரியலி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி ஃபார் இயர்ஸ் டுகெதர். அண்ட் ஐ ஹவ் டு தேங்க் ஜெய்வேல் சார். பிகாஸ் எனக்கு வந்து நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் லைஃப்பில் இருந்திருக்கு. ஸோ அதில் நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இந்த படம் மூலியமாக எனக்கு வந்து நினைவாக்கியிருக்காரு. அவர் ரொம்ப நன்றி. பிகாஸ் எனக்கு கேபி சார் ரொம்ப பிடிக்கும். கேபி சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு இல்லை, பட் அவரோட சிஷ்யனோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் யுவன் சார், நான் பயங்கர யுவன் சார் ஃபேன். ஸோ அவர் வந்து என்னோட சாங் பாடியிருக்காருன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் போபோ சார் வந்து ஆக்சுவலி வந்து 90s கிட்ஸோட பெரிய ஹிட் ஒரு ஆல்பம் ஹிட் கொடுத்தவர் அவர்.
ஸோ அவர் இந்த மூவியில் மியூசிக் பண்ணுறாரு, அந்த டியூன்ஸ்க்கு நான் டான்ஸ் ஆடுன்றது எல்லாமே வந்து பெரிய பெரிய மேனிஃபெஸ்டேஷன். அண்ட் ராதா ரவி சார் கேட்கவே வேணாம். எனக்கு அவர் சீன் அப்போ எனக்கு வந்து அவ்வளோ பயம். எனக்கு இவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு நல்ல வேளை அந்த சீனில் டயலாக் இல்லைன்னா நான் மயக்கமே போட்டு விழுந்திருப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து அவரை பார்க்குறப்போ ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம், பிகாஸ் இயர்ஸ் பேக் அதை நான் பண்ணேன். அண்ட் நிஜமாவே அவ்வளோ பயமாக இருந்தது சார். பட் யூ மேட் இட் ஸோ சிம்பிள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் மெயினாக என்னை வந்து என்ன ரசிக்க வச்ச ஸ்ரீராம் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகாக எனக்கு வச்சுருந்தாரு. ஒரு ஃப்ரேமும் நான் வென்எவர் ஐ எம் லோ, ஐ ஜஸ்ட் இந்த மூவிலேருந்து ஏதாவது ஒரு கிளிப்பிங் இருந்தால் எடுத்து பார்ப்பேன். see how beautiful I am, I have more things to do in life அப்படின்னு அந்த ஃப்ரேம்ஸ் வந்து என்னை நிறைய தடவை வந்து ஊக்குவிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரவி அங்கிள் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஸோ அவரோட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தையும் ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் ஸோ குட். அண்ட் இதெல்லாம் தாண்டி அண்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஷூட் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு பக்கம் வந்து கலவரம் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னாரு. பட் அதை தாண்டி அந்த மக்கள் இப்போ ஏதாவது ஷூட்டிங் போனால் அவங்க வந்து அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. அப்போ பெருசாக எனக்கு ஃபேம் கிடையாது, நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. பட் அவங்க வீட்டில் கூப்பிட்டு தோசை சாப்பிட்றியாம்மா, அது ஏதோ ஒரு சீன் வந்து சார் ஸ்ரீராம் சார் வந்து திடீர்னு இதுக்கு ஒரு ரெட்டு கலர் சாரீ கிடச்சா நல்லா இருக்கும். ஏன்னா அப்போது என்ன பண்ணுறது அப்படி யோசிக்கும் போது ஒரு அம்மா இந்தாங்க நான் தரேன் அப்படின்ட்டு எடுத்து சாரீ கொடுத்தாங்க. ஸோ அந்த மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நான் மறக்கவே மாட்டேன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட், அந்த ஏரியா மக்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஜெய்வேல் சார் ஃபார் திஸ். அண்ட் தேங்க்யூ அன்பு சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் சக்ஸஸ். அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். From one anchor to another senior anchor, congratulations. இன்னும் நிறைய படங்கள் உங்களுக்கு இது மாதிரி அமையட்டும். அடுத்தபடியாக a very talented actor. எல்லாருக்கும் வணக்கம். கரெக்டாக என்ன பேச தெரியல. இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து இன்னி வரைக்கும் எல்லா ஸ்டேஜஸ்க்குமே ஜெயவேலும் சரி சங்கரும் சரி என்னை வந்து பார்ப்பாங்க, அண்ணனும் வந்து பார்ப்பாங்க. அண்ணா வந்து இந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கி வரலன்னா எங்கள் பின்னி இருக்காங்க, எங்கள் அம்மாவோட சிஸ்டர் உஷா அங்கே இருக்காங்க, கடை வச்சுருப்பாங்க வீட்டில். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. பின்னி நான் வந்துட்டேன், எங்கள் அண்ணன் ஊரில் இல்லை, ஸோ அதனால் வர முடியல, ஸோ சாரி. இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக நான் சங்கர் இருக்கான், என் தம்பி ஜேபி சார், சார் துஷ்யந்த், எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். அங்கே ஸ்ரீதர் மாஸ்டர், பாப்பி மாஸ்டர், சொல்லிக்கிட்டே போகலாம் சார். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். எனக்கு இந்த பெரிய படம் சின்ன படம் இந்த கான்செப்ட் எனக்கு தெரியாது. ஓடுற படம் ஓடாத படம் தான் இருக்குது. ஏன்னா நல்ல கதை அப்படின்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சேனல் சப்போர்ட் இருக்காது. ரவியத்தில் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் படத்தில் வில்லன். ஸோ அவ்வளோ சீனியர் ஆக்டர், புது பையன் என்ன பண்ணிட்டு போகிறோம் அப்படிலாம் யோசிக்காமல் கதை நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ரவியத்தில் சப்போர்ட்டிங் மை தம்பி. கண்டிப்பாக இந்த படம் தேட்டரில் பாருங்கள், நல்லா இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். சங்கர் ஆல் தி பெஸ்டா. தேங்க்யூ. Next up, Director Satya Shiva அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த படத்தோட டைரக்டர் பற்றி தான் பேசணும். ஜெய்வேல். நான் எப்படி ஒரு ஃபஸ்ட் படம் பண்ணும்போது அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்ததோ அந்த ஃபீலில் தான் இப்போது ஜெய்வேல் இந்த படத்துக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஏன்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன படத்துக்கு வந்து தேட்டரை தவிர வேறு எந்த ஒரு வியாபாரமும் இல்லை. ஆனாலும் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இந்த படம் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ்க்கு வருதுன்றதே ஜெய்வேலுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சக்ஸஸ் தான் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து அவர் கிருஷ்ணா சார் சொன்ன மாதிரி எங்கள் ஃபேமிலி கூட ரொம்ப கனெக்டான ஒரு படம் தான். இந்த படத்தில் வந்து சங்கர் நடிச்சிருக்காரு. சங்கர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஆனால் எதுக்குமே ஒரு மேக்ஸிமம் வரமாட்டார். ஏன்னா வந்து எப்போவுமே இந்த படத்தில் தான் இருக்கேன், இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எப்போவுமே இந்த படத்தில் தான் இருப்பார். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவர் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன்.
இந்த படம் எல்லாருமே வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸாக சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் வந்து அவங்களுடைய கனவுகள் எல்லாமே வந்து நனவாகிறதுக்கான ஒரு படமாக இருக்கும். இந்த படத்துக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. அடுத்ததாக the heroine of the film, a very talented dancer and actor, Gabby Sarkar. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப சாரி. நான் இப்போ தான் வந்தேன். ராதாரவி சாருக்கு சாரி, எல்லாருக்கும் மேடையில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப சாரி. என்னால் ஆக்சுவலி வர முடியல, பட் கண்டிப்பாக ஜெயலலிதா சாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே வந்தேன் இன்னைக்கு நான். ஃபர்ஸ்ட் அப்பாலஜிஸ். அண்ட் எல்லாருக்கும் வணக்கம், பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரீ ரிலீஸ் இவெண்ட். ஸோ நர்வஸாக இருக்கேன். ராதாரவி சார் பக்கத்தில் வர உட்கார வச்சுட்டாங்க. ஸோ ஐ ஹாவ் அ ஸ்மால் இல்லை, ரொம்ப ஸ்வீட்டாக தான் பேசினாரு, ஆனால் எனக்கு பயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வர்ணன் பற்றி சொல்லணும்னா, ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் வச்சு எந்த ஒரு தேவையில்லாத ட்ராமாவும் இல்லாமல் ஜெயவே முருகன் சார் வந்து ரொம்ப அழகாக அந்த ஃபிலிம் எடுத்திருக்காரு. அண்ட் இந்த மாதிரி யதார்த்தமான கதையுள்ள படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு 2 பாட்டு வேறு கொடுத்துருக்கீங்க. அதில் வந்து பாப்பி மாஸ்டர், ஸ்ரீதர் மாஸ்டர் எனக்கு கொரியோகிராஃப் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் என்னோட கேரக்டர் பேர் வந்து சிட்டு. அண்ட் ஸ்ரீராம் சார் வந்து ரொம்ப அழகாக ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து பார்த்து எங்களை அழகாக எடுத்தார். அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஸோ தண்ணி எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனால் தெரிஞ்சுக்காத மாதிரியே நம்ம நடந்துக்கிறோம். பட் வர்ணன் மூலயமா நமக்கு தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக தெரிய வரும். அண்ட் எந்த ஒரு ட்ராகும் இல்லாமல் ரொம்ப என்டர்டெய்னிங்காக வந்து சார் சொல்லியிருப்பார். ஸோ அண்ட் ஆமாம், இந்த மாதிரி ஒரு டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ஒன்றே ஒன்று தான் கற்றுக்கிட்டேன், நெவர் டு கிவ் அப். பிகாஸ் இவ்வளோ வருஷம் ஆயும் ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் எவர் கேவ் அப். அண்ட் அதனால தான் இங்கே வந்து இருக்கோம். அண்ட் அந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப 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 தெளிவாக கற்றுக்கிட்டேன். அண்ட் ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் போய் வர்ணனை பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்க நாங்கள் எல்லாரும் சரி, பேக் ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாரும் சரி, அண்ட் எங்களை மாதிரி நியூ டேலண்ட்ஸும் வந்து எங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், சாருக்கும் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். March 14th, World Water Day. It's very important to us. Please go and watch the film. Thank you. Thank you so much and wishing you success, Gabby. ஸோ அடுத்தபடியாக குணசேகரன் என்னோட வெரி டேலண்டட் சன் அண்ட் திஸ் ஆல்சோ இஸ். எல்லாருக்கும் வணக்கம். சின்ஸ் ஈசன், கருடன், நிறங்கள் 3, இப்போ வர்ணன் வருது. ஃபர்ஸ்ட் டைம் நான் லீடாக ஒரு படம் பண்ணியிருக்கேன். நாங்கள் லாஸ்ட் டே ஷூட் தான் எனக்கு எப்போவுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. இட் வாஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் day, 3 days or 4 days of work that we had. எனக்கு ஒரு ஃபியர் இருக்குது. ஆக்சுவலாக இந்த படம் பண்ணும்போதே 2 ஃபியர் நான் தாண்டி வந்திருக்கேன். ஒன்று டான்ஸ் ஆடணும்னு சொல்லி ஸ்ரீதர் மாஸ்டர் அதை உடச்சிட்டார் எனக்கு எப்படியோ. அதர் ஒன் இஸ் ஹைட்டு பார்த்து எனக்கு ரொம்ப பயம். கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து நம்ம ஒரு 100 feet டேங்க் மேலே மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்க போகிறோன்னு சொன்ன உடனே எனக்கு கையெல்லாம் நடுங்கிருச்சு. சரி எப்படி பண்ண போகிறோம், அந்த ஸ்டேர் கேஸே ஒரு மாதிரியாக இருக்கும், சுற்றி போவோம் அந்த டேங்க் மேலே, கீழே பார்க்காம மேலே போயிட்டுருப்பேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தினேஷ் மாஸ்டருக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா இஃப் ஹீ டிடன்ட் கிவ் மீ தட் கான்ஃபிடன்ஸ் தட் வி குட் ஷூட் திஸ் சீன், கண்டிப்பாக நான் பண்ணியிருக்க முடியாது. தினேஷ் மாஸ்டர் அண்ட் ஆல் இஸ் அசிஸ்டன்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கீப்பிங் அஸ் சேஃப் அண்ட் ஷூட்டிங் தட் சீன் கம்ப்ளீட்லி வித் நோ injuries ever. Thank you master once again. This movie is 4 years of hard work நாங்கள் போட்டிருக்கோம் அந்த படத்தில். கண்டிப்பாக நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் இட் as much as I enjoyed making this film with Jayvel sir. Please do support the film and I'm glad that I had to work with such amazing artists like Radha Ravi sir, Sarun Raj sir, Gabriella, Haripriya, Ait Bro, and we had one very good help. நம்ம இந்த படம் ஷூட் பண்ணும்போது ராய்புரத்தில் ஒரு பையன் தான் அஸ்வின்னு சொல்லி, ஸோ அவனுக்கும் ஒரு பெரிய நன்றி. பிகாஸ் அவன் ரொம்ப ஹெல்ப் பண்ணான் அந்த ஏரியாவில் இருந்து. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ப்ளீஸ் சப்போர்ட் த மூவி. March 14th தியேட்டர்ஸ் வருது. சப்போர்ட் ஆர்டிஸ்ட் லைக் அஸ். தேங்க்யூ ஸோ மச் once again.